நம்ம வந்து தங்கப்பதக்கம் கேஆர் விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோம், நம்மளை வந்து அப்படி பாராட்ட போகிற, நம்ம வந்து நல்ல மனைவியாக நடிக்க போகிறோம்னாலாம் போயாச்சு. என்னப்பா பல்லில் கருப்பு பூசுகிறாங்க, காது எடுத்து ஓட்டுறாங்க, காதெல்லாம் இந்த ரொம்ப சைக்கிள் டியூப் ஓட்டுறாங்களே அதை வச்சு ஓட்டுவாங்க. நமக்கெல்லாம் எங்கேருந்துமா ஃபாரின்லேருந்தெல்லாம் மெட்டீரியல் வருமாம்மா. என்னன்னா நீங்கள் என்னை அசிங்கம் பண்ணீங்க, நான் சிவாஜி அப்பாவோட மனைவி அப்படிங்கிற ஒரே சந்தோஷத்தில் போயாச்சு. சிவாஜி சார் வந்துக்கிட்டு இருக்காரு, எங்கே கிளம்புற, போ அந்த கூடை எடுத்துருந்து போடு. இப்படி நான் போட மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எனக்கு அதுதான். கூடையை போட்டுட்டு அந்த தீபன் பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி. நடிக்கவே மாட்டேன், இப்படியே நிற்பேன். எங்கள் டைரக்டர் வந்து இப்படி வாங்க, இப்படி பிடிங்க, இப்படி நடங்க. அப்பயே எனக்கு அவ்வளோ கோபம். எனக்கு ராதாவை தொடப்பத்தில் அடிக்கிற சீன் இல்லை, இப்படியே வச்சிட்ருக்கேன். அது வருது வந்து சேச்சி நீங்களே அடிச்சிடுங்க சேச்சி. அது டைரக்டர் கையில் போனால் அவர் நிஜமாகவே அடிப்பார். என் மனசுக்குள்ள அடிப்படி நானே கடுப்பு எடுத்து போய் நிற்கிறேன். உன்னை அடிக்கிறது தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான. பாரதி ராஜா சார் தான் திட்டி நடித்த படம் முதல் மரியாதை. நம்ம வந்து தங்கப்பதக்கம் கேஆர் விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோம், நம்மளை வந்து அப்படி பாராட்ட போகிற, நம்ம வந்து நல்ல மனைவியாக நடிக்க போகிறோம்னாலாம் போயாச்சு. லொக்கேஷன் மைசூரில். என்னப்பா பல்லில் கருப்பு பூசுகிறாங்க, காது எடுத்து ஓட்டுறாங்க, காதெல்லாம் இந்த ரொம்ப சைக்கிள் டியூப் ஓட்டுறாங்களே அதை வச்சு ஓட்டுவாங்க. நமக்கெல்லாம் எங்கேருந்துமா ஃபாரின்லேருந்தெல்லாம் மெட்டீரியல் வருமாம்மா, அதெல்லாம் கிடையாது. எதையோ ஒன்றுத்த ஒட்டிட்டு பெரிய தோடு போடுறதுக்காக இல்லையா, தண்டட்டி அது பேர். தோடு இல்லை, அது தண்டட்டி. ஓகே, அதை போட்டு நடிக்க போகிறீங்க. நமக்கு என்னன்னா நீங்கள் என்னை அசிங்கம் பண்ணீங்க, நான் சிவாஜி அப்பாவோட மனைவி அப்படிங்கிற ஒரே சந்தோஷத்தில் போயாச்சு. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு டைலாக்கே, அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான் அடுப்புதுற குழல்ல, அப்படி என்னடா ராகம். இது யார் சார் பேசுகிறா? நான் அழகாக உட்காந்து கேட்டேன். நீங்கள் தாங்க சித்ரா சார். சார் என்ன சார் இது ரொம்ப ரூடாக இருக்கு, நீங்கள் ரூடாக தான் இருக்கிறீங்க, அவரை எதிர்த்து பேசுவீங்க, அவரை அடிக்கலாம். நான் ஊருக்கு கிளம்புறேன் சார், எனக்கு இது வேணவே வேணாம், நான் கேட்கவே இல்லை, நான் என்னவோ கற்பனை பண்ணி வந்தேன். நான் சிவாஜி சார் வந்துக்கிட்டு இருக்காரு, எங்கே கிளம்புற, போ அந்த கூடையை எடுத்துருந்து போடு. இப்படி நான் போட மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எனக்கு அதுதான். கூடையை போட்டுட்டு அந்த தீபன் பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி. அழுதுகிட்டே ஒரு ஃப்ரேமும் நடிக்கவே மாட்டேன், இப்படியே நிற்பேன். எங்கள் டைரக்டர் வந்து இப்படி வாங்க, இப்படி பிடிங்க, இப்படி நடங்க. அப்பயே எனக்கு அவ்வளோ கோபம். எனக்கு அப்போ மதுரை சரோஜாக்கெல்லாம் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்ககிட்டலாம் சொல்ல, அக்கா இந்த டைரக்டர் என்னை பழி வாங்குறாருக்கா, எதுக்கு பழி வாங்குறாருன்னு யாராவது கேட்டு சொல்லுங்கக்கா, நான் இப்போயே கிளம்புறேன்க்கா, ஏன்க்கா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி திட்டிகிட்டே படம் ஃபுல்லாக திட்டிட்டு. ராதாவை தொடப்பத்தில் அடிக்கிற சீன் இல்லை, இப்படியே வச்சிட்ருக்கேன். அது வருது வந்து சேச்சி நீங்களே அடிச்சிடுங்க சேச்சி. அது டைரக்டர் கையில் போனால் அவர் நிஜமாகவே அடிப்பார். என் மனசுக்குள்ள அடிப்படி நானே கடுப்பு எடுத்து போய் நிற்கிறேன். உன்னை அடிக்கிறது தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான. எல்லாமே எங்கள் டைரக்டர் மேலே இருந்த கோபத்தில் நடித்த படம் அந்த படமே. ஆமாம், அந்த கோழி மூடிடுவாங்கல்ல, நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன். அதை கூப்பிடுங்கயா, அதை கூப்பிட்டேன், இங்கே வா, இதை மட்டும் தரங்க, அந்த கோழியெல்லாம் போகும் பிடிங்க. கோழி போகும் பிடிங்க. நான் கண்ணன் சாரை திரும்பி பார்க்குறேன். சார் என்ன சார் சொல்கிறாரு டேரக்டர், ஏன்னா டேரக்டருக்கு பேசுறது இல்லைல்ல சண்டை, அதனால் சரிண்ணா ஆக்ஷன் போங்க அப்படின்னா ஓடி போய் தந்தா பறக்குது எல்லாம். சார் எங்கேயோ ஓடுது, சார் எங்கேயோ ஓடுது, பிடிங்க பிடிங்க. ஆனால் டப்பிங்கில் வந்து இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, அதெல்லாம் டப்பிங்கில் பேசணும். போய் பிடிங்க பிடி, ஒரு கோழி கூட மாட்ட மாட்டேங்குது சார், இப்படி 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 அப்படி பண்ண படம். அந்த நீங்க சிவாஜி சார் திட்டுறதுக்கு பதிலா அந்த டைரக்டர் தான் திட்டி திட்டி நடிச்சிருக்கீங்க. பாரதி ராஜா சார் தான் திட்டி நடிச்ச படம் முதல் மரியாதை. ஆனா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சோறு போடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதான் உண்மை, அதான் உண்மை. பாத்தீங்களா, ரெட்ட பக்கம் மூக்குத்தி போட்டுன்னு பின் கொசம் கட்டிட்டு, இதெல்லாம் வந்து அவர் இப்போ கொடுத்த ட்ரைனிங். எனக்கு நேட்டிவிட்டி அப்படின்னா வடிவுக்கரசி ஞாபகம் வர்றதுக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க அந்த படத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா, அவர் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு பாராட்டி இருப்பாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரு உங்க கேரக்டர் இந்த படம் பார்த்துட்டு? அவர் என்ன சொன்னாரு? ஆக்சுவலாக அந்த கெட்டப் போட்டுட்டு பெரிய பொட்டு வச்சுருப்பேன். அது போட்டுட்டு வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது எங்கள் ஆத்தாளை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா கூட இப்படி தான் பெரிய பொட்டு வச்சுக்குவாங்க, பின் கொசவும் கட்டுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, சின்னதாக இருந்தாலும் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி பெரிய போட்டு அந்த இதெல்லாம் கெட்டப்பெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. அப்புறம் அவருக்கு வந்து நடிகர் சங்கத்தில் தான் ஒரு தேட்டர், நடிகர் சங்கத்தில் அப்போது ஒரு தேட்டர் இருக்கும்,
அந்த தேட்டரில் அவர் படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்தோன்னே சொன்னாராம், என்னடா பிச்சு உதறி இருக்கா அந்த படத்தில். பெரிய பாராட்டு இல்லையா அதுவே. அதே மாதிரி நடிக்கும் போது இவர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ நான் வந்து இந்த பொண்ணு தலையில் மாறிட்டு, அந்த ஆள் தலையில் பேன் இருக்கா ஈ இருக்கா யாருக்கு தெரியும், ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ள தாம்பத்தியமே நடந்திருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த கதையை. அந்த தலைவாரிக்கிட்டே சொல்லும் போது இவர் வந்து ஒரு எத்துவார் என்ன. அதில் நான் அப்படியே ஆத்தே அப்படின்னு போய் விழுவேன். அப்போ முதல்லே அப்பா வந்து சொல்லிட்டார், இந்த பரத்தா நான் கிட்ட கொண்டாடுவேன், நீ விழுந்துடணும். ஏம்மா இது டச்சே பண்ணாமல் எப்படிம்மா விழுறது, இது என்னடா சோதனையாக போச்சு. இல்லைங்கப்பா நீங்கள் இந்த கழுத அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் கிட்ட கொண்டாடுறேன், உனக்கு தெரியாதா கால் கிட்ட வருதுன்னு, அப்படி போய் விழ தெரியாதா, என்ன நடிக்கிற நீ. அப்போ ஐயோ இதுக்கு மேலெல்லாம் திட்டு வாங்கக்கூடாது, சரிங்கப்பா சரிங்கப்பான்ட்டு இப்படியே